வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, ஜெயம் ரவியின் விவாகரத்து வழக்கில் திடீர் திருப்பம், குடும்ப நல நீதிமன்றத்தில் உத்தரவு. என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பிரபல நடிகரான ரவி மோகன், ஜெயம், எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, கோமாளி, பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட படப்படங்களை வந்து நடிச்சு பிரபலமானவர். இவருடைய நடிப்பில் வந்து இறுதியாக காதலிக்க நேரமில்லை படம் வந்து வெளியே இருக்குது. இந்த திரைப்படம் வந்து கலவையான விமர்சனங்கள் பெற்று திரையரங்களை வந்து போயிட்டுருக்கு. ரவிமோகன் வந்து கடந்த 2009ஆம் ஆண்டு ஆர்த்தின்றவங்களை வந்து காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டார். இவங்களுக்கு வந்து இருவரும் வந்து சந்தோஷமாக தமது திருமண வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்த போதும் வந்து திடீர்னு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வந்து தற்போது தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் ஒன்றா வாழ்ந்துருக்காங்க. இவர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை திடீர்னு முடிவுக்கான பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ரவிமோகனுடைய ஆர்த்தி சேர்ந்து வாழ்வதற்கு வந்து ஆரம்பத்தில் வந்து விருப்பம் தெரிவித்த போது அதன் பின் வந்து இருவரும் வந்து ஒரு தத்துவமற்ற முடிவில் வந்து உறுதியாக இருந்தாங்க. இந்த நிலையில் வந்து ஆர்த்தியிடம் விவாகரத்து கேட்ட ரவிமோகன் சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதை விசாரித்த குடும்ப நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி ரவிமோகன், ஆர்த்தி நாங்கள் இருவரும் வந்து சமரச தீர்வு மையத்தை வந்து ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்காங்க. இந்த வழக்கு வந்து இன்று மீண்டும் வந்து விசாரணைக்கு வந்தபோது ரவிமோகன் வந்து ஆர்த்தி அவங்களோட காணொலி மூலம் வந்து ஆஜராகியிருந்தாங்க. இதில் வந்து சமரச பேச்சுவார்த்தை நிறைவு செஞ்ச பின் விவாகரத்து வழக்கின் விசாரணை வந்து நடத்தப்படும்ன்ற மாதிரி வழக்கின் விசாரணை வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம திருப்பி சேர்ந்து வாழறதுக்கான பாசிபிள் இருக்கான்றதை அவங்களா டிசைட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி எதுவும் பேச முடியாது. சேர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷம், சேர்ந்து வாழலாம் என்ன விஷயன்றது அதை அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ.